அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஹைதராபாத்தி ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி. பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் தாராளமான அளவு ஆட் பண்ணிட்டோன்னா வெங்காயம் நல்லா வதங்கி பொரிஞ்சு வர சரியாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 2 ஸ்டார் ஆனிஸ், 4 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா இதை நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு ஆயிலில் நல்லா வதங்கி வரும்போது இன்னுமே டேஸ்ட் அருமையாக இருக்கும். தக்காளி வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். தக்காளி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா ஆயிலே வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகணும், நல்ல ஒரு மணம் அடிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம வாட்டரில் மசாலாஸ் ஆட் பண்ணும்போது எண்ணெயில் பொரிஞ்சு போகாது. மசாலாவோட மனம் அண்ட் அதோட டேஸ்ட் அப்படியே பிரியாணியில் சூப்பராக இறங்கி வரும். மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்காக நான் இன்றைக்கி பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு எல்லாமே சேம் சைஸில் வர மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நாம் நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், பீட்ரூட்டும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்தது 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். காய் எல்லாமே நம்மளுக்கு தயிரில் தான் நல்லா வெந்து வரப்போகுது. அடுத்தது 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். கூட பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டார்டிங்கில் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு வேக விட்டுறலாம். காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். காய்கறிகள் வேகிற கேப்பில் நம்ம ரைஸும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் இல்லை, நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்ததுன்னா அதை கூட எடுத்துக்கோங்க. ரைஸ்லேயும் ஃப்ளேவர் வர்றதுக்காக பிரியாணி இலை, ஸ்டார் ஆனிஸ், பட்டை, ஏலக்காய் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ரைஸோட ஃப்ளேவர் இன்னும் அருமையாக இருக்கும். கிராம்பு 2, சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெய் ஆட் பண்ணி வெந்து வரும்போது ரைஸோட மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸும் ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சாதம் குழையாது, நல்லா உதிரி உதிரியாக வரும். சூப்பராக ரைஸ் வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இது ஒரு 80% இருக்குது. நல்லா வெந்திருக்கு, ஆனால் உடையலை. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரைஸ் எடுத்து வச்சிடலாம். வாங்க காய் வெந்துடுதானே போய் பார்க்கலாம். வெஜிடபிள்ஸும் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வேக வச்சுருக்க ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணினதுக்கப்புறமா இதை லெவல் பண்ணி கொடுத்துக்கோங்க. லெவல் பண்ணினதுக்கப்புறமா இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம தம் போட்டு எடுத்துக்கலாம்.
நம்ம ஸ்டவ்வில் செய்கிறதுனால அந்த ஏர்த்தி ஃப்ளேவர் கிடைக்காது. அதுக்காக சார்கோல் வச்சு ஆயில் ஆட் பண்ணி லிட் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோன்னா பிரியாணியில் நல்லா அடுப்பில் சமைச்ச மாதிரி மனம் கிடைக்கும். புகை வர ஆரம்பித்ததும் லிட் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கேப் இல்லாமல். இப்போ புகை எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து சார்கோல் பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ரைஸை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போதே பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நான் ஃபுல்லாக கலந்து கொடுத்துக்க போகிறேன். நீங்கள் இல்லை பாதி பாதியாக கலந்துட்டு ஒயிட் ரைஸ் தெரியிற மாதிரி விடுறதுனால விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நான் ஃபுல்லாக கலந்து எடுத்துட்டேன். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. பிரியாணியோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.